அம்மா வீட்டுக்கு வந்து 4 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பெங்களூர் கிளம்பணும். 4 நாள் போனதே தெரியல. இப்படின்றதுக்குள்ளே போயிடுச்சு. என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும் நம்ப. நான் வந்து எப்பயுமே பெங்களூர் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் காய் கடைங்கள்லாம் இருக்கும். அங்கெல்லாம் நாட்டு காய்ங்க இல்லை நார்மல் காய்ங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போவேன். மெயினாக நாட்டு காய் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக வாங்கிட்டு போயிடுவேன். ஆனால் இந்த தடவை பெருசாக எதுவும் நாட்டு காயெல்லாம் எதுவும் இல்லை. சரி, வாழைத்தண்டு வாழைப்பூ அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட் தான் போயிருந்தேன். என்னவோ தெரியல, கல்யாணம் ஆன புதுசில் கூட அம்மா வீட்டிலேருந்து போகிறது அவ்வளோ கஷ்டமாக தெரியாது. நமக்கு வயசாக வயசாக என்னவோ போகிறதுக்கே மனசு வந்து ஒரு மாதிரி கனமாக இருக்குது. போகணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுவும் இப்போ அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அம்மாவையும் அப்பாவையும் தனியாக விட்டுட்டு போகிறதுக்கே மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வேறு என்ன பண்ணுறது, நம்ம போய் தான் ஆகணும். நம்ம பசங்களுடைய படிப்பு பார்க்க வேண்டியதாக இருக்கே, அதனால் வந்து நம்ம போக தான் வேணும். நானுமே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி காலையிலேயே கிளம்பிட்டேன். இதோட பசங்களுக்கு சம்மர் வெக்கேஷன் எப்போவோ அப்போ தான் திரும்ப வருவேன். ஒரு 3 மாதம் கிட்ட ஆகும் திரும்பி வர.